திரு கங்கை அமரன் சார் உங்களை ஏதோ அவமானப்படுத்தி விட்டதா சில காணொளிகள் சமூக வலைதளங்கள்ல பரவிட்டே இருக்கு சார். இதற்கு பலரும் ஆதரவு குரலும் எதிர்ப்பு குரலும் தெரிவிச்சுட்டே இருக்காங்க. அந்த நிகழ்ச்சிக்கு பாத்தீங்கன்னா கீழே அவங்க சார் வரும்போது சார்கிட்ட பேசி, சார் உங்கள்கிட்ட போட்டோ எடுக்கலாமா சார் கேட்டோம். உண்மையிலேயே நாங்க எல்லாருமே உங்க கூட போட்டோ எடுக்கலாமா சார் கேட்டோம். சாரும் என்ன பண்ணாங்கன்னா உள்ள அரங்கத்துல வச்சு என்ன சொன்னாங்க, அவங்களுடைய கலைத்துறையில அவங்க ஒரு மிகப்பெரிய ஜாமுவான் அப்படின்னு ஒத்துக்கலாம். சோ ஆனா சாதாரண மக்கள் அங்க நிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்களே, அதான். நீங்க ஆல்ரெடி ஒரு மீடியால பேசக்கூடிய ஒரு ஜோதிடரா இருக்கீங்க. உங்களுக்கு மீடியான்றது ஒரு புது விஷயமா இருக்காது. இப்ப உங்களுக்கு அப்படி வர வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆனா அவருடைய விளக்கம் எப்படி பாக்குறீங்க? இவர் கூட வந்தவர் என்ன பண்ணாரு, பின்னால் இருந்து முன்னால் நின்னார். நின்னோடனே அவங்க கேட்டாங்க நிகழ்ச்சியை பற்றி அப்படின்னா, இவர் பின்னால் இருக்கிறாரு. சாதாரண மனிதனுக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனைனா அது யாராக இருந்தாலும், அவர் பிரச்சனை படக்கூடியவங்க இல்ல ஒரு வருத்தத்தை அடையக்கூடிய செயல்கள் யார் செஞ்சாலும் அதுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சு. எங்களுடைய கருத்து என்னவா இருக்குன்னா, இது இவ்வளவு வைரல் ஆனது காரணம் நீங்க சொன்ன அந்த வலியோடு கூடிய அந்த புன்னகை தான் அப்படின்னு நினைக்கிறோம் சார். இதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நம்மளுக்கு பார்க்கும் போதே அந்த இடத்துல கோவம் வருது. அதை நீங்க சிரிச்சுக்கிட்டே கடந்தீங்க. அந்த இடத்துல உங்களுக்கு கோவம் வரலையா? நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம கூட ஜோதிட ரத்னா சுந்தரபாண்டியன் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆன்மீகம் சம்பந்தமான கண்டென்ட் பேசுறதுக்கும் ஒரு ராசி பலன் கேட்கறதுக்காகவும் இது வரைக்கும் நம்ம நேர்காணல் நடத்திருக்கோம். ஆனா முதல் முறையா உங்ககிட்ட இருந்து ஒரு சர்ச்சையான விஷயம் குறித்த ஒரு கண்டென்ட் பேச போறோம் சார். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமீபத்துல ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி கவிஞர் வாலி அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடந்தது. அதுல திரு கங்கை அமரன் சாருக்கும் ஒரு விருது வழங்கப்பட்டுச்சு. அந்த நிகழ்ச்சியில நீங்களும் பங்கெடுத்திருந்தீங்க. அதுல திரு கங்கை அமரன் சார் உங்களை ஏதோ அவமானப்படுத்தி விட்டதா சில காணொளிகள் சமூக வலைதளங்கள்ல பரவிட்டே இருக்கு சார். இதற்கு பலரும் ஆதரவு குரலும் எதிர்ப்பு குரலும் தெரிவிச்சுட்டே இருக்காங்க. இது குறித்த உங்களுடைய கருத்து என்ன சார்? நீங்க எதுக்காக அங்க போனீங்க? என்ன நடந்துச்சுன்னு சொன்னா நல்லா இருக்கும் சார். அதாவது அந்த நிகழ்ச்சிக்கு பாத்தீங்கன்னா யதார்த்தமா போனதுதான். நம்ம ஓகேவா, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்மளுடைய கவிஞர் வாலி அவர்களுக்கு 100வது பிறந்த நாளை முன்னிட்டு அந்த நிகழ்ச்சி சென்னையில டி நகர்ல நடந்துச்சு. ஸோ அப்போ அந்த நிகழ்ச்சி நடக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு நாங்கள் ஜோதிடர்கள் சார்பாக ஒரு யூடியூப் சேனலில் பேசுறதுக்காண்டி அங்கே சென்னையில் டி நகரில் நாங்கள் தங்கியிருந்தோம். அப்போ அந்த நிகழ்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா சீஃப் கெஸ்டாக நம்மளுடைய டைரக்டர் பாக்யராஜ் சார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். ஸோ கேள்விப்பட்டனால நாங்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா டைரக்டர் பாக்யராஜ் சார் கூட மலேசியா ஒரு பயணம் போயிருந்தோம். கிட்டத்தட்ட 2025 ஜூன் மாதம் ஒரு தனியார் தொலைக்காட்சி சார்பாக நாங்கள் ஜோதிடர்கள் சார்பாக சார் கூட போய் நிகழ்ச்சி கலந்துக்கிட்டோம். ஸோ அப்போ பாகிராஜ் சாரை பார்த்தோமே அப்படின்னு ஒரு சந்தோஷத்துல இங்கே சென்னையில் வந்திருக்கனால அவரை மீட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு ஐடியா பண்ணோம். ஸோ அந்த ஐடியா நிமித்தமாக தான் அந்த நிகழ்ச்சிக்குள்ளேயே நம்ம கலந்துக்கிற சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. ஸோ நாங்கள் உள்ள போகும்போது பார்த்தீங்கன்னா பாகிராஜ் சார் கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, கிளம்பிட்டாங்க அப்படிங்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம கங்கைமர் சார் உள்ள இருக்காங்க. ஸோ அவங்க இப்பதான் கீழே இறங்கி வராங்க, பார்த்து போட்டோ எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணியிருந்தோம். சரி, இன்னும் சாரையும் மீட் பண்ணோம். கங்கைராம சாரையும் அவர் ஸ்டேஜ் விட்டு இறங்கி கீழே அவங்க சார் வரும்போது சார்கிட்ட பேசி, சார் உங்கள்கிட்ட போட்டோ எடுக்கலாமா சார் கேட்டோம். உண்மையிலேயே நாங்க எல்லாருமே உங்க கூட போட்டோ எடுக்கலாமா சார் கேட்டோம். சாரும் என்ன பண்ணாங்கன்னா உள்ள அரங்கத்துல வச்சு என்ன சொன்னாங்க, வாங்க தம்பிகளை வெளியே போய் எடுத்துக்கிறோம்ப்பா, ஏன்னா கூட்டம் கொஞ்சம் அதிகமா இருக்குல்ல அப்படின்னாங்க. ஓகேன்னு நாங்களும் அப்படியே சார் கூட மூவ் ஆகி வந்தோம். ஒத்துக்கிட்டுதான் வெளியே வராங்க. இல்ல ஒத்துக்கிட்டுல, ஆமா வெளியே வாங்க போட்டோ எடுத்துக்கலாம். ஏன்னா இப்பதான் அவங்க இறங்கி வர, அவங்க மீட்டிங் கிட்டத்தட்ட 2 hours அவங்க நிகழ்ச்சியில கலந்துருக்காங்க. சோ அவங்க டைனர்ஸ் இருப்பாங்க. சோ அதனால என்ன சொன்னாங்கன்னா, வெளியே வாங்க, வெளியே வச்சு எடுத்துக்கிடுவோம், ஸோ கொஞ்சம் ஃப்ரீயா போய்க்கிறோம் வாங்க அப்படின்னாங்க. நாங்களும் ஓகேன்னு சார் கூட அப்படியே நடந்து வந்தோம். ஸோ வரும்போது பாத்தீங்கன்னா மீடியா நம்மளுடைய தொலைக்காட்சி சார்ந்த மீடியா பீப்புள்ஸ் நின்னாங்க. ஸோ அவங்க சாரை கூப்பிட்டு வச்சு, சார் இப்படி ஒரு பேட்டி கொடுக்கணும் அப்படின்னோடனே சார் சொன்னாங்க, உள்ள கூட வந்திருக்கலாமே. நாங்க என்ன சார் வெளியே வச்சுதான் பேசணும் அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு சார் பேசுறாங்க அப்படின்னோடனே நாங்க என்ன கேட்டோம்னா, சரி போட்டோ எடுக்கணும்னு நம்ம கேட்டிருந்தோம், அதனால என்ன பண்ணலாம், சேர்ந்து நம்ம கூட நிப்போமே சொல்லி நின்னதான் அந்த ஒரு செயல் போல. சாரை சார்கிட்ட தேவையில்லாம நம்ம ஒரு என்ன சொல்றோம் டாமினேஷன் பண்ணணும்,
வேற ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணணுங்கிற நோக்கத்துல நம்ம நிக்கல. இதான் அந்த இடத்துல நடந்த ஒரு நேர்த்தியான உண்மை. அதே போல சார் வந்து எதுக்காக டென்ஷன் ஆனாங்க அப்படின்னு நமக்கு தெரியல. சோ அவங்களுடைய அனுபவம் வேற, அவங்களுடைய திறமை வேற. பட் அவங்களுடைய கலைத்துறையில அவங்க மிகப்பெரிய திறமையானவங்க, அதுல நம்ம மாற்றமே இல்லை. அவங்களுடைய கலைத்துறையில அவங்க ஒரு மிகப்பெரிய ஜாமுவான் அப்படின்னு ஒத்துக்கலாம். சோ ஆனா சாதாரண மக்கள் அங்க நிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்களே, அதான் எனக்கும் கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்துச்சு. சரி, இருந்தாலும் அவங்களுடைய தாட் அது, அதை நம்ம வந்து ஒவ்வொருத்தவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்கு வந்து நம்ம ஒண்ணு சொல்ல முடியாது. நானும் சார் வந்து நான் நிக்கும் போது என்ன பண்ணாங்கன்னா, நீங்க வீடியோ பாத்தீங்கன்னா கூட தெரியும், நான் வந்து கேஷுவலா நின்றுகிட்டு இருப்பேன். சார் என்ன பண்ணாங்கன்னா, இவர் பேசுவாருன்னு சொல்லும் போது நானும் உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா மனச்சாட்சி பூர்வமா என்னன்னா, சார் உண்மையிலேயே நம்மள பேச சொல்றாங்க போல இருக்கு. சரி, சார் உள்ள பேசுறதுனால ஏதோ 4 கருத்து மக்கள் சொல்லணும்னு நினைக்காங்க போல இருக்கு கவிஞர் வாலிய பத்தி அப்படின்னு நினைச்சுதான் நான் ஆரம்பிச்சேன், மனச்சாட்சி பூர்வமா. சோ ஆனா அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னா, சார நான் பக்கத்துல கொஞ்சம் இடைஞ்சலா நின்ன மாதிரி ஃபீல் பண்ணி அவங்க சொன்னாங்கிறது எனக்கு எப்ப தெரியும்னா, சார் என்னை சொல்லிட்டு அவங்க நகர்ந்து சென்னாங்க பாத்தீங்களா, அவங்க செல்லும் போதுதான் எனக்கு அந்த ஃபீல் வந்துச்சு. ஓ, அப்படின்னா நம்ம இந்த இடத்துல ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆகுது போல இருக்கு, நம்ம ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிறோம் போல இருக்கு. ஏன்னா அந்த நிகழ்வுக்குரிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பாளரே என்ன சொல்றேன்னா, கதாநாயகனே நம்ம கங்கேமரன் சார் தான். அவருக்கு தான் அந்த ஷீல்டு கொடுக்காங்க. சோ அவரை வந்து நம்ம தேவையில்லாம மனசு கஷ்டப்படுத்திட்டோம் போல இருக்குன்னு ஒரு ஃபீல்ல தான் நான் சார்ட்ட, சார் ப்ளீஸ் சார் நீங்க பேசுங்க சார் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல வேண்டிய சார்ட்ட ரெக்யூஸ்டா கேட்டு பேச சொன்னேன். சோ ஆனா அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் எனக்கே கொஞ்சம் அந்த இடத்துல ஒரு மனசுல சின்ன வருத்தம் இருந்துச்சு. இப்போ உங்களுடைய தரப்பு விளக்கத்தை எல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க சார். இதே போல அவரும் ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாரு. எப்போனா இந்த வீடியோ எல்லாம் வைரல் ஆனதுக்கு அப்புறமா ஒரு செய்தியாளர் சந்திப்புல அவரு விளக்கம் கொடுக்குறாரு. என்னன்னா, பின்னாடி நிக்கக்கூடியவங்க வந்து ஆடியன்ஸா இருந்து அவங்க சில பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்றாங்க. அவங்க வந்து வீட்டுக்கு கால் பண்ணி நான் டிவில வரேன் அப்படின்னு பாருன்னு சொல்றதுக்காகவே சில விஷயங்கள்லாம் பண்றாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் சில விளக்கம் கொடுத்திருந்தாரு. அதுவும் மக்கள் மத்தியில ஏத்துக்கிற மாதிரி இல்ல. நீங்க ஆல்ரெடி வந்து ஒரு மீடியால பேசக்கூடிய ஒரு ஜோதிடரா இருக்கீங்க. உங்களுக்கு மீடியான்றது ஒரு புது விஷயமா இருக்காது. இப்போ உங்களுக்கு அப்படி வர வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆனா அவருடைய விளக்கம் எப்படி பாக்குறீங்க நீங்க சார்? அதாவது சார் சொன்ன மாதிரி இது எங்கேயா நடந்திருக்கலாமா நடந்திருக்கலையான்னு எனக்கு தெரியல. சோ ஆனா அங்க நடக்கல, அதான் உண்மை. ஏன்னா நான் வந்து வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லக்கூடிய நேரம் அந்த அளவுக்கு கிடையாது. ஏன்னா சார்ட்ட வந்து நம்ம போட்டோ கேட்கிறோம், சார் வெளியே வராங்க, நம்ம சார்ட்ட வந்து ரிக்வெஸ்டா கேட்டோம். சரி, ஓகே எடுக்கலாங்க. அப்ப அந்த ஸ்டேஜ்ல நம்ம நிக்கிறோம், அவ்வளவுதான். நாங்க எல்லாமே சார்ந்தா நிக்கிறோம். சோ அவங்க நம்ம கேமராவை பாக்குறது வந்து கேஷுவலா, இப்ப நான் உங்களை பார்த்தா பேசணும், இப்ப நீங்க முன்னாடி நிக்கீங்கன்னா உங்களை பார்த்தா பேசணும். நம்ம சார் கிட்ட நிக்கும் போது கேமரா முன்னாடி நிக்கணுங்கிறது ஒரு நீட்ஸ்ங்கிற போது எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும்ல. சோ அந்த ஆர்வம் தான் போல. ஆனா எந்த ஒரு செய்யையோ, பின்னாடி இருந்து என்னை பாருங்க, என்னை போட்டோ எடுங்க, சோ இந்த ஆக்ஷன் வந்து நான் காட்டலைங்கிறது எனக்கு தெரியும். நீங்க வீடியோ பார்த்தாலே தெரியும், நான் அப்படி எதுவும் பண்ணல. சோ அப்படி பண்ண மாதிரி ஃபீல் அவங்களுக்கு ஏன் வந்துச்சுங்கிறது நான் தெரியல, எனக்கு அது உண்மையிலே புரியுது. இது குறித்து அதான் உண்மை. செய்தியாளர்கள் அவர்கிட்ட ஒரு விளக்கம் கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, என்ன மட்டும் இப்படி பண்ணி விட்டுட்டீங்களே, இப்படி இவ்வளவு பெருசா அந்த விஷயத்தை ஆக்கிட்டீங்களே, இதே போல கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நடிகர் சிவகுமார் அவர்கள் ரசிகருடைய போன் எல்லாம் வாங்கி தூக்கி போட்டாருல்ல, அதை ஏன் பெருசுபடுத்தல அப்படின்னு சொல்லிட்டு இவர் குறித்த ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுது இன்னொருத்தரை இந்த இன்சிடென்ட் குள்ள இழுக்கிறதை எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, அது அவருடைய பொது கருத்து. அதுக்குள்ள நம்ம வந்து கட்டாயமா வந்து பாத்தீங்கன்னா இந்த நிகழ்வே வந்து பாத்தீங்கன்னா எதிர்பாராம நடந்த நிகழ்வு தான், ஒத்துக்கலாம். ஓகேவா, இது யாருமே இப்ப சாருக்கு என்னை யாருன்னே தெரியாது. சோ அவங்க என்னைய வந்து ஒரு என்ன சொல்றேன்னா, அவங்க சொல்ற, அதாவது தம்பி நீ தள்ளி நின்னுப்பான்னா நம்ம நிக்க போறோம், உண்மைதான். ஏன்னா அவங்க சொன்னா நம்ம கேட்டுதான் ஆகணும். ஏன்னா அவங்க ஒரு வயதுல மூத்தவங்க, அனுபவத்துல மூத்தவங்க, திறமையானவங்கிறது நம்ம ஓகே. தம்பி தள்ளி நில்லுப்பான்னா நம்ம நின்றுப்போம். சோ அவங்க என்னன்னா அந்த என்ன சொல்றேன்னா, அந்த அவங்களுடைய அந்த வீடியோ, சார் வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும், நான் இப்படி பார்த்தேன் அப்படி பார்த்தேன்லாம் சொல்லியிருப்பாங்க. சோ அந்த ஆக்ஷன் பண்ணப்பதான் எனக்குள்ளேயே ஒரு ஃபீல் ஆஃப் மைண்ட் வந்துச்சு. ஒரு என்ன சொல்றேன்னா, அந்த புன்னகைங்கிறதே மனசுக்குள்ள ஒரு வலியும் புன்னகையும் உண்மையிலே வந்தது உண்மைதான். ஒரு ஒரு 10 நிமிஷம் ஃபீலிங் இருந்துச்சு, ஏதோ ஒரு மனசுக்குள்ள ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அப்புறம் அதையும் என்ன, நம்ம மீடியாவுக்குள்ள வந்துட்டோம், இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும் அப்படிங்கிற என்ன பண்ணேன், கடந்து போனேன். சோ ஆனா நம்ம சிவகுமார் சாரை வந்து இதுல சொல்றது வந்து எனக்கு அது ஏற்புடையது அல்ல. ஏன்னா அது அவங்களுடைய கருத்து. சோ அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. 2வது வந்து பாத்தீங்கன்னா, இந்த வீடியோ மிகப்பெரிய வைரலானதுக்கு மெயின் காரணமே நம்ம சார் தான். ஏன்னா சார் வந்து பொதுவா சொல்லியிருந்தா கூட ஓகே இருக்கும். அவங்க அத ஃபேஸ் அட்ராக்ஷனோட சார் வந்து எப்படி நடந்துச்சுங்கிறத அவங்க சார் பண்ணதுலதான் நம்மளுடைய
நேர்கள், அதாவது என்ன சொல்றேன்னா, சாதாரண மனிதனுக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனைனா அது யாராக இருந்தாலும், அவர் பிரச்சனை படக்கூடியவங்க இல்ல ஒரு வருத்தம் அடையக்கூடிய செயல்கள் யார் செஞ்சாலும் அதற்கு வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சு ஒரு சாதாரண மனிதர்களுக்கு ஆதரவு கொடுப்போங்கிற ஒரு மிகப்பெரிய பலத்தை நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் அப்புறம் வெளிநாட்டுல இருந்து எல்லா இதுல இருந்துமே ஆதரவு கொடுத்திருக்காங்க. சோ என்னுடைய மிகப்பெரிய தாழ்மையான விஷயம் என்னன்னா, எனக்கு ஆதரவு கொடுத்த, அதாவது அந்த இடத்துல ஒரு சாதாரண மனிதனாக என்னை ஏற்றுக்கொண்டு ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் நான் நன்றி தெரிவிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். சோ அந்த நன்றியை உங்க மூலமா நான் தெரிவிச்சேன். நிச்சயமா சார். நீங்க சொல்லியிருந்தீங்க, இந்த விஷயம் இவ்ளோ பெருசானதுக்கு காரணமே சார் தான் அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுடைய கருத்து என்னவா இருக்குன்னா, இது இவ்ளோ வைரல் ஆனதுக்கு காரணம் நீங்க சொன்ன அந்த வலியோட கூடிய அந்த புன்னகை தான் அப்படின்னு நினைக்கிறோம் சார். அது எந்த அளவுக்கு அந்த வலியுடன் கூடிய புன்னகை ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு எப்போ தெரிய வந்தது? எவ்ளோ ட்ரெண்ட் ஆச்சுன்னு தெரியுமா சார்? அது மறுநாள் காலையிலேயே தெரிஞ்சுச்சு. மறுநாள் காலைல எனக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா நிகழ்ச்சி நடந்த பிறகு நானும் நினைச்சேன். சோ நம்ம இப்படி நடந்த நிகழ்ச்சியை நியூஸ்ல போட மாட்டாங்க அப்படின்னு நினைச்சேன். பாத்தீங்கன்னா காலையிலேயே நியூஸ் போட்டாங்க. அது யூடியூப்ல எல்லாம் வந்துருச்சு சொல்லி எனக்கு காலைல ஒரு 10 மணில இருந்தே கால்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. தொடர்ந்து கால்ஸ். ஏன்னா நம்ம நிறைய நேயர்களை பாத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம யூடியூப் சேனல்ல பேசுறோம். பிளஸ் மீடியாலுமே கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா விஜய் டிவில இருந்து, ஜி தமிழ்ல இருந்து, தனியார் தொலைக்காட்சியில கிட்டத்தட்ட ஒரு 4 தொலைக்காட்சியில பேசிக்கிட்டு இருக்கோம். புத்தாண்டு பலன் வந்து பேசியிருக்கோம். சோ நிறைய நண்பர்கள், அதே போல எங்க ஊர்ல சிவகாசியில வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆதரவு. ஏன்டா நீ ஏன் அந்த இடத்துல என்னாச்சு உனக்கு? ஏன் நீ போய் நின்ன? எதுக்காக போன? என்னாச்சு? உனக்கு எதுவும் வேற எதுவும் ப்ராப்ளமா? அப்படிலாம் நிறைய கால்ஸ் வந்துச்சு. சோ அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. சோ அந்த இடத்துல நடந்த விஷயத்த நான் நகர்ந்து வந்துட்டேன். நீ எதுவும் வருத்தப்படாதீங்க அப்படின்னு. அவங்க எனக்கு ஆதரவு கொடுத்தாங்க. தயவு செய்து வருத்தப்படாத, இது உன்னுடைய நன்மைக்கு தான். எனக்கு கீழே கமெண்ட்ஸும் அப்படிதான் வந்துச்சு, கால்ஸும் அப்படிதான் வந்துச்சு. இது வந்து உன்னைய வந்து சார் வந்து பிரபலப்படுத்துறதுக்கு இப்படி பிரபலப்படுத்தியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் அப்ப உண்மையிலே அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் கழிச்சு அவருக்கு ஒரு நன்றி மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டேன். சரி, அவர் மூலமாக இந்த பிரபஞ்சம் நம்மளை வந்து வெளியே கொண்டு வரணும், நியூஸ்ல கொண்டு வரணும்னு ஒரு பெரிய ட்ரெண்டிங்கா கொண்டு வரணுங்கிறது உறுதிப்படுத்திருக்குன்னு சொல்லி மனசார அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டேன். அதான் உண்மை. சோ இதுல ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்க காமனா சார்கிட்ட நிக்கும் போது அப்படியே பேசியிருந்தா கூட நான் வெளியே யாரும் தெரிஞ்சுக்க மாட்டேன். அந்த சிவப்பு சட்டை யாருங்கிறது கண்டிப்பா கேர் பண்ணிக்க கூட மாட்டாங்க, யோசித்துக்க கூட மாட்டாங்க. சார் அப்படி தெரிவிச்ச பிறகுதான், கங்கையாமர் சார் வந்து இத சொன்ன பிறகுதான் நான் யாருங்கிறத மக்கள் தெரிஞ்சுக்கணும். சோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இவ்வளவு ஆதரவு கொடுக்கணுங்கிறது இந்த பிரபஞ்சத்துடைய ஒரு மிகப்பெரிய ஆளுமை. இது ட்ரெண்ட் ஆனது பாத்தீங்கன்னா, எந்த விதத்துல ட்ரெண்ட் ஆச்சுன்னா, உங்களுடைய அந்த சிரிப்ப நெறைய பேர் டேக் பண்ணி, அசிங்கப்படுத்தியவரையும் வந்து சிரிச்சுக்கிட்டே கடந்து போற அந்த சிரிப்பு இருக்குல்ல, அதுதான் சார் கடவுள் அப்படின்ற மாதிரி எல்லாம் போட ஆரம்பிச்சுட்டாங்க. இதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நம்மளுக்கு பார்க்கும்போதே அந்த இடத்துல கோவம் வருது. அதை நீங்க சிரிச்சுக்கிட்டே கடந்தீங்க. அந்த இடத்துல உங்களுக்கு கோவம் வரலையா? இல்ல, இது கோவம் வர்றதுக்கான இடமே கிடையாது. ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ வந்து சாரையும் ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிட்டுருக்காங்க. நானும் அந்த ஃபங்க்ஷன்ல ஒரு முக்கியமான ஆளா இருந்து, சார் என்னைய சொல்லியிருந்தா, கட்டாயமா நானும் இந்த இதுக்குரிய நபர். நீங்க என்னைய சொல்லலாமா? நம்ம உரிமை எடுத்து கேட்க முடியும். சோ அந்த இடத்துல உரிமை கேட்கறதுக்கான பாக்கியம் நம்மளுக்கு கிடையாது. ஓகேவா? சோ அதனால நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம நகர்ந்து தான் சொல்லணும். ஆனா என்னன்னா, அத சொல்ற விதம், அதாவது என்ன சொல்றோம்னா, அந்த இடத்துல மேடை நாகரிகம் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல வந்து பொதுமக்களுடைய கலந்து ஒரு நிகழ்ச்சியில நம்ம சொல்ற விதம்னு சொல்லி இருக்குல்ல. சோ அந்த சொல்ற விதம் தான் கொஞ்சம் வலியை கொடுத்ததே தவிர, வேற எதுவும் அவர் சொன்னதுல எனக்கு கோவமோ எதுவுமே மனசார வரல. அத வரவும் செய்யாது. ஏன்னா அந்த இடத்துல நம்ம அதுக்குரிய நபர் கிடையாது, கோவப்படக்கூடிய நபர் கிடையாது. ஆனா ஃபீலிங் இருந்துச்சு. அவங்க சொல்லியிருக்கலாம், நம்மகிட்ட தம்பிமா நான் தள்ளி இல்லையா, கொஞ்சம் தள்ளிக்கப்பா அப்படின்னு சொல்லி கூட நம்ம தள்ளியிருப்போமே அப்படின்னு ஒரு வருத்தம், மன வருத்தம் இருந்துச்சு. ஊடகங்களில் மிகப்பெரிய அளவுல பேசப்பட்ட ஒரு சர்ச்சை விஷயம் குறித்து அங்க என்ன நடந்தது அப்படின்னு நேரம் ஒதுக்கி இந்த நாள்ல எங்க கூட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.